இந்தியர்கள் முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் உணவு முறை தான் காரணம். வெறும் கார்போஹைட்ரேட்டா நெறைய சாப்பிடுறாங்க. இது வந்து உழைக்க விடாது. சும்மா உட்கார்ந்து சோம்பேறியா தான் இருக்க விடும். பிறர் முன்னேறவும் பிறரையும் சண்டைக்கு தான் இத வந்து இழுக்கும். நீங்க வந்து இப்ப இப்ப வெளிநாட்டுக்காரங்க அமெரிக்கா அல்லது ஐரோப்பா அல்லது இங்கிலாந்துக்காரங்க, ரஷ்யாக்காரங்க அவங்கலாம் அந்த சப்பாத்தியோ, சோத்தையோ நெறைய சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டா சுவாச பிரச்சனை வரும். அவங்கலாம் மீனு, முட்டை, இறைச்சி அந்த மாரி சாப்பிடுவாங்க. புரத உணவுகள எடுத்துப்பாங்க. அது மாரி பழங்கள எடுத்துப்பாங்க. அதனால தான் அவங்களால அங்க சர்வே பண்ண முடியும். அவங்களுக்கு தெரியும். உடனே பாதிப்பு தெரியும். நீங்க நம்மள மாரி ஒரு சோற சாப்பிட்டாக்கா, அவங்களுக்கு உடனே சுவாச பிரச்சனை வரும். வேலை செய்ய முடியாது. உழைக்க முடியாது. அவங்க உழைப்ப தான் நம்பி இருக்காங்க. ஏன்னா குளிர் நிறைந்த பகுதி இந்த ரஷ்ய பகுதியெல்லாம், ஐரோப்பிய பகுதியெல்லாம் குளிர் நிறைந்த பகுதி. உங்கள அந்த குளிர் வந்து உங்கள சாகடிச்சுரும். மைனஸ்ல போயிட்டுருக்கும் அந்த குளிர்லாம். அங்க போயிட்டு நீ வந்து உணவு எத சாப்பிட்டா உங்களால உழைச்சே ஆகணும். உழைச்சா தான் உடம்புல உஷ்ணம் வரும். அந்த உழைப்பை தூண்டுகிற உணவு எது? புரத உணவுகள். கார்போஹைட்ரேட் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கங்க அவங்கலாம் வந்து அவ்வளோதான் நெறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சுரும். உழைக்கவே முடியாது. சோம்பேறி ஆயிடுவாங்க. சோம்பேறியானா உடம்புல வெப்பம் இல்லாம போயிரும். அதனால அவங்களால முன்னேறவும் முடியாது. அங்கலாம் உழைச்சா நம்மளாலலாம் சும்மாவே படுத்து கிடக்க முடியும். நமக்கு வெப்பமான பகுதி. நல்ல இங்க இருக்கிற இயற்கை நம்மள தாலாட்டும். சட்டை இல்லாம அப்படி வெளியில படுத்து கிடக்கலாம். வெயில் காலங்கள்ல மே மாசம் நைட்டெல்லாம். ஆனா அங்கலாம் அப்படி கிடையாது. பயங்கர பனி உறையிற பனியால மூடப்பட்டு விடும். அவ்வளோ ஆபத்து நிறைந்த அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, புரத உணவுகள அதிகமா எடுத்துக்கிறாங்க. உழைப்பை தூண்டுகிற புரத உணவுகள அதிகமா எடுத்துக்கிட்டா தான், அங்க அவங்களால வாழவே முடியும். வாழ்வா சாவா என்கிற ஒரு ஒரு பகுதியில் தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நமக்கு அப்படி கிடையாது. இயற்கை வந்து நம்மள தாலாட்டும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, புரத உணவுகள சாப்பிட்டே ஆகணும். சும்மா இருக்கிறதுல சுகம் காணுகிறோம். சும்மா இருப்பதை தூண்டுகிற உணவு எது? கார்போஹைட்ரேட் அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் வந்து நம்மள சோம்பேறியா இருப்பதை தூண்டுகிற உணவு. அது மாரி சண்டை போடுறது. சண்டை போடுவதன் மூலமா எதிர்மறையான சிந்தனைகள் வரும். ஒற்றுமை என்பது இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஒத்துழைக்க மாட்டோம், உழைக்க மாட்டோம். அதனால சோம்பேறியா இருப்போம். நான் ஏன் உழைக்கணும்? நான் எதுக்காக அந்த வேலைய அவர் சொன்னா நான் ஏன் செய்யணும்? அம்மா சொன்னா அந்த வேலைய நான் எதுக்கு செய்யணும்? அப்படின்னு சொல்லிட்டு உழைக்காமல் சோம்பேறியாக இருப்பதற்கு, அந்த சண்டை போடுகிற உணர்வு இருக்குல்ல, ஒத்துழைக்க மறுப்பது, ஒற்றுமையாக இருக்க மறுப்பது. இது வந்து இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமைய சாப்பிடும்போது உங்களுக்கு வரும். அப்ப என்ன பண்ணும்? நெகட்டிவ் சிந்தனை வரும். அது வந்து உங்கள உழைக்க விடாது. எதிர்மறையான சிந்தனைகள் வரும்போது, அது உங்கள சோம்பேறியா தான் இருக்க வைக்கும். இருக்க தூண்டும். அதனால வெளிநாட்டுக்காரங்க முன்னேறுறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய உணவு முறை மிக முக்கியமானது. எங்கெல்லாம் முன்னேறாம இருக்காங்க, ஆப்பிரிக்காலாம் முன்னேறாம இருக்கு. பாகிஸ்தான், அது மாரி அரபு கண்ட்ரி சோம்பேறியா இருக்க வெளிநாட்டிலேருந்து நம்மகிட்ட இருந்து ஆட்கள வரவழைச்சு, படிச்சவங்களெல்லாம் வரவழைச்சு, இந்த அரேபியா அவங்க அவங்ககிட்ட இருக்கிற பெட்ரோல நல்லா வித்துட்டு, நம்ம ஆட்கள வந்து வர வச்சு வேலையெல்லாம் வாங்கி, அவன் சுகமா இருப்பான். திங்கிறதும், தூங்குறதும் தான் பிரியாணி அது இதுன்னு தின்னுபிட்டு தூங்குறது 2, 3 அப்படி வாழ்றது தான் அவனுடைய வாழ்க்கை. இது நம்மலாம் வெளிநாட்டுக்காரன்லாம் அவன் ஊருக்கு வந்துட்டான்னு வைங்க, அவன் ஒண்ணுமே பண்ணிட மாட்டான். அந்த மாரி இந்த சோம்பேறியாக எப்படி பொழுதை கழிப்பது? ஆ சொகுசாக எப்படி வாழ்வது? வேலை செய்யாம எப்படி சொகுசாக வாழ்வது? அப்படிங்கிற சிந்தனைய தரக்கூடியது தான் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை. அதனால நம்ம சாதிக்கவே முடியாது. நீ சாதிக்கணும்னு நினைக்கிறியா? கீழ்ப்படிதல் என்பது உனக்கு வேணும். ஈகோங்கிறது வரக்கூடாது. சண்டை போடணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. வேலை செய்யணும், உழைப்பதில் ஆர்வமா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும்னா, புரத உணவுகளை அதிகமா எடுத்துக்கங்க. அது தாவரமா இருந்தாலும் சரி, மாமிசமா இருந்தாலும் சரி. மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், பருப்பு, கடலைகள், காளான், இலைதழைகள், தேன், மாமிசம், மீனு, முட்டை, தயிரு இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமைய தவிர்த்து விடுங்கள். அது வந்து உங்கள வந்து எப்பவாவது எந்த வேலையும் செய்யக்கூடாதுப்பா. நான் செய்யணும்னு நெனைக்கவே கூடாது. அதாவது நான் சும்மா இருந்தாலும் என்னால சும்மாவே இருக்க முடியலங்க. அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுங்க, நல்லா சோத்த சாப்பிடுங்க. நல்லா கோதுமை, பூரி, பொங்கல், பிரியாணின்னு சாப்பிடுங்க. நீங்க வேலை செய்யணும்னு நெனைச்சாலே செய்ய முடியாது. நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளு தான் நீங்க. அப்ப நீங்க சும்மா இருக்கணும். நான் வேலையே செய்யக்கூடாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நல்லா சோத்த தின்னுங்க. சோ கோ கோதுமை, கேழ்வரகு ஐட்டத்த தின்னுங்க. தின்னீங்கன்னு சாமைக்கு வரகரிசின்னு பொங்கி, மாப்பிள சம்பான்னு பொங்கி சாப்பிடுங்க. மைதா, பேக்கரி உணவுகள்னு சாப்பிடுங்க. வெள்ளச்சீனி, நாட்டு சர்க்கரைலாம் எடுத்துக்கங்க. அப்புறம் பாருங்க, உங்களால வேலை செய்யணும்னு நெனச்சா கூட செய்ய முடியாது. ரெஸ்ட் எடுக்கணும், படுத்து கிடக்கணும். அப்படியே சண்டை போடணும்னு தோணும். எல்லாரையும் எதிரியா பார்க்க தோணும். தனிமையில இருப்பீங்க. டிவிய பார்ப்பீங்க, மொபைல் ஃபோன் பார்ப்பீங்க, புத்தகம் படிப்பீங்க. அப்படியே அதற்கான உணவு தான் நல்லா தெரிஞ்சுக்கங்க. உணவு தான் நம்மள வந்து ஆட்டுவிக்குது. நாம செய்ற எல்லா செயல்களுக்கும் பின்னாடி இருக்கிறது உணவு தான். உணவின் தன்மைய புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க இந்த மனித வாழ்க்கையில அமைதிய ஏற்படுத்த முடியும். சண்டைகள நிறுத்தணும் அப்படின்னா, ஏன் சண்டை போடுறான் அவன்? அந்த அரபு அரபு நாட்டுக்காரன் ஏன் சண்டை போடுறான்? திங்கிறது ஃபுல்லா ரொட்டி, கோதுமை, மைதா இந்த ஐட்டத்தையா திங்கிறான். பிரியாணிங்கிற இந்த மாரி ஐட்டத்தையே தின்னு தின்னு அவங்க வெயில் வேற, வெளிய தல காட்ட முடியாது. அப்ப என்ன திங்கிறது, தூங்குறது, என்ஜாய் பண்றது. இதுதான். உழைக்க அங்க வாய்ப்பு கிடையாது. வெளிய போனா வெளிய தல காட்ட முடியாது. அப்படி கொளுத்துன்னு வெயில் அடிக்கும். ஒரு 5, 6 மடங்கு மே மாத வெயில் 5 மடங்காக மாறினால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் அங்க வெயில் அடிக்கும்.
அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? வெளியில தல காட்ட முடியாது. சரி வீட்டுக்குள்ளேயே பதுங்கி நிழல்லே இருக்கணும். இதுக்குள்ள இருக்கிற வாழ்க்கைய எப்படி சுவாரஸ்யமா மாத்துறது? தின்னு, நல்லா தூங்கு, அ அப்புறம் மனைவிய பெண்கள அடிமைப்படுத்து. 2 மனைவிய கட்டிக்கோ, 3 மனைவிய கட்டிக்கோ. இப்படி ஒரு வாழ்க்கை முறை தான். வெளியில நல்லா பசுமையா இருந்தா தானே நீ உன் கவனம் வெளியில திரும்பும். வெளியில போவ. வீட்ட விட்டு வெளியில போவ. 4 இடத்துக்கு வேல பாப்ப. உன்னோட எதையாவது சாதிக்கணும்னு நெனைப்ப. வெளியில தலையே காட்ட முடியல. ஒரே அப்படி வெயில் அடிக்குது. அப்படின்னா, மே மாசத்த விட 10 மடங்கு அதிகமா வெயிலு அரேபியா பகுதியில அடிக்கும். அப்ப என்ன பண்ணுவான்? வீட்டுக்குள்ளேயே தான் வீட்ட சொகுசா மாத்திர்றது. பெட்ரோல்லாம் நல்லா கிடைக்குதுல்ல. அந்த பெட்ரோல், டீசல வச்சு வீட்ட சொகுசா மாத்திட்டு, வீட்டுக்குள்ள ஒருத்தர் 2 மனைவி கட்டிக்கலாம், 3 மனைவி கட்டிக்கலாம். அப்புறம் நல்ல ஒட்டகம், இங்கேருந்து ஆடு, மாடுகள வாங்கி நல்லா மாமிசம் நல்ல பெட்ரோல் வித்த பணம் நெறைய இருக்குல்ல. மாமிசத்த திங்க வேண்டியது, பிரியாணிய சாப்பிட வேண்டியது, விளையாட வேண்டியது, ஆட வேண்டியது, பாட வேண்டியது, கூத்தடிக்க வேண்டியது, அ தூங்க வேண்டியது, திங்க வேண்டியது. இப்படித்தான் இவங்களுடைய வாழ்க்கை முறை. தொழில்ல சாதிக்க முடியாது. அதனால தொழில்ல சாதிக்கணும் அப்படின்னா, நாம அரிசி, கேழ்வரகு, கோதுமையில அது வந்து ஒரு போதை உணவு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த வேலையும் செய்யாம இருக்கணும்னா, எப்பவாவது விடுமுறைப்பா. 2 மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சுட்டேன். பெரிய சக்சஸ குடுத்தாச்சு. ஒரு 2 நாள், 3 நாள், 1 வாரம் நான் ரெஸ்ட் எடுக்கணும். எந்த வேலையும் எல்லா வேலையும் நான் மறந்துறணும். அப்படின்னா, நீங்க நல்லா அரிசி, கேழ்வரகு, கோதுமைய சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே தேமேன்னு சுத்துங்க. சும்மா ஒரு போதை உணவு அது. போதையில இருக்கிறவங்க போதை போட்டு யாராவது வேலை செய்ய முடியுமா? நல்ல விஷயங்கள செய்ய முடியாது. அது மாரியான உணவு தான் அது. அப்பதான் நீங்க இத எடுத்துக்கணும். இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமைய அப்பதான் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த கிரியாணி சாப்பிடுறீங்களா? எல்லா வேலையும் இல்ல 2 ஒரு வாரத்துக்கு நான் விடுமுறை. அப்புறம் திரும்ப பழையபடி விடுபட முடியாது. திரும்ப ஆரம்பிக்கணும். விடுபட்டு வர்றதுக்குள்ள பெரிய பாடாகி போயிடும். மக்கள்லாம் சாப்பிடல. அந்த சாப்பாடு தான் அவங்கள புடிச்சு வச்சிருக்கு. அடிமையா கிடக்குறாங்க. மதுவுக்கு அடிமையான மாரி அரிசி, கேழ்வரகுக்கு அடிமையானனால தான் அந்த அடிமையான உலகத்துல உள்ள மக்கள் பாருங்களேன். அது நல்லதுன்னு கெட்டதுன்னு தெரியாமலே அத சாப்பிட்டுட்டு, அதனால தான் சண்டையே போடுறான். போரிடுறதுக்கு காரணமே இது. அந்த காலத்துலருந்து இந்த காலம் வரைக்கும் போரிடுவதற்கு காரணமே இந்த உணவு தான். போரிடுவதற்கு இத சாப்பிட்டா தான் உன்னால போரிடவும் முடியும். அத சாப்பிட்டதுனால தான் உனக்கு போரிடணுங்கிற எண்ணமே வருது. நேசிக்கணுங்கிற எண்ணம் அந்த உணவ சாப்பிட்டா வரவே வராது.